ஆனால் பின்னர் ஃப்ரெடி மேலே பார்த்தார். ஐயோ, இந்த கல் சுவர்கள் மிக உயரமாக இருக்கின்றன, என்னால் மீண்டும் மேலே ஏற முடியாது. அவர் சிக்கிக்கொண்டார். அந்த புத்திசாலி நரி இப்போது கிணற்றில் சிக்கிக்கொண்டது. சிறிது நேரம் கழித்து டெய்சி என்ற ஆடு நடந்து வந்தது. அவள் கனிவாகவும் மென்மையாகவும் இருந்தாள், ஆனால் எப்போதும் கவனமாக இல்லை. வணக்கம். கிணற்றுக்குள் யார் இருக்கிறார்கள்? ஓ, ஹலோ டெய்சி. நான் தான் ஃப்ரெடி. காட்டிலேயே இதுதான் சிறந்த தண்ணீர் என்பதால் நான் இங்கு வந்தேன். இது குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? டெய்சிக்கும் மிகவும் தாகமாக இருந்தது. உண்மையிலேயே அது நன்றாக இருக்கிறது. நானும் குதிப்பேன். வேறு எந்த யோசனையும் இல்லாமல் டெய்சி கிணற்றில் குதித்தாள். நீங்க சொன்னது சரிதான், தண்ணீர் அருமையா இருக்கு. ஆனால் விரைவில் அவள் மேலே பார்த்து ஏதோ உணர்ந்தாள். காத்திரு